மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் போடிமெட்டு மாலை சாலையில் கனமழை காரணமாக கொண்டை ஊசி வளைவு அருகில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் இருந்து கேரளா இடுக்கி மாவட்டத்தை இணைக்கும் போடிமெட்டு மலைச்சாலையில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டிருந்தது. கேரளா செல்லும் வாகனங்களும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். சிறு சிறு மண் சரிவுகள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் போடிமெட்டு சாலையில் உள்ள 8 மற்றும் 11 கொண்டை ஊசி வளைவு ராட்சச பாறைகள் சாலையில் ஒரு பகுதியில் விழுந்து அப்புறப்படுத்தப்படாத நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலையில் இருந்து பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக 11வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட மண் சரிவு மேலும் அதிகரித்து சாலை முற்றிலும் மறைத்தது. இந்நிலையில் நேற்று மாலையில் இருந்து பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக 11வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட மண் சரிவு மேலும் அதிகரித்து சாலையை முற்றிலும் மறைத்தது. மண் சரிவுடன் ராட்சத பாறைகளும் உருண்டு வந்து சாலையில் கிடப்பதால் மண் சரிவினை அப்புறப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் திணறி வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்ரே போடிமெட்டு மலைச்சாலையில் நேற்று இரவு 10 மணியிலிருந்து வாகனங்கள் செல்வதற்கு தடை விதித்துள்ளார். இதன் காரணமாக போடிமெட்டு முந்தல் சோதனை சாவடிகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பயணிக்க முடியாமல் காத்திருக்கின்றன. மலைச்சாலை போக்குவரத்தை சரி செய்வதற்காக ஜேசிபிகளுடன் காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் விரைந்துள்ளனர். மேலும் பல இடங்களில் ஆங்காங்கே நீரூற்றுகள் உருவாகி சாலையில் மண் மற்றும் பாறைகள் கிடப்பதால் போக்குவரத்து சரி செய்வதற்கு காலதாமதம் ஆகும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் போடி மற்றும் மலைச்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது.